கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 3 விஷயங்களை சொல்லுவார்கள். அந்த 3 விஷயங்களிலே பெருமானார் ஒன்றை சொன்னார்கள். பெற்றவர்களின் மீது கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னார்கள். 3 செயல்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னார்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள், முடியாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிமைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அடிமைகளுக்காக வேண்டி நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வீட்டில் பிடிக்காதது யாரு? பிள்ளைகளுக்கு பிடிக்காதவர்கள் பெற்றோர்கள் தான். இவர் ஏன் இருக்கிறாரு, முதல்ல போக சொல்லு முதல்ல என்று சொல்லும் பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாய் போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், பெற்றவர்களின் மீது நாம் கண்ணியம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லுவார்கள். ஒரு சஹாபி வந்து பெருமானார் இடத்துல சொல்லுவார்கள், நாயகமே, என்னுடைய தந்தை என் பாக்கெட்டில் இருந்து பணத்தை திருடுகிறார் என்று சொல்லுவார்கள். என்னுடைய தந்தை என்னுடைய பாக்கெட்டில் இருந்து திருடுகிறார் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தையை அழைத்தார்கள். அந்த தந்தையை அழைத்து, நீங்கள் அப்படி எடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மகனை பார்த்து அழகான வார்த்தையை சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக என்று சொன்னார்கள். நீயும் உன்னுடைய சொத்தும் உன் தகப்பனுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். நீயும் உன்னுடைய சொத்தும் உன் தகப்பனுக்கு சொந்தம். உன் தகப்பன் இல்லாமல் நீ வர முடியாது. நீ வருவதற்கு தகப்பன் தான் காரணம். நீ சம்பாதிக்கின்ற அனைத்து செல்வங்களும் உன் தகப்பனுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை படிக்க வைத்து, நம்மை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து, அவர்களை பல ஆண்டுகள் படிக்க வைத்து சிரமங்கள் பட்டு மூட்டை தூக்கியாவது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், வார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று தன்னுடைய ரத்தங்களை எல்லாம் செலவு செய்து உலகத்திலே நம் பிள்ளைகளை கௌரவமாக இருக்க வேண்டும் என்று படிக்க வைத்த பெற்றோர்களை இன்று நிலையை நடத்துகின்ற நிலைகளை பார்க்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு நேரம் டீ போட்டு கொடுப்பதில்லை, அவர்களுக்கு ஒரு நேரத்திற்கு சாப்பாடு கொடுப்பதில்லை.